மத்தேயு சுவிசேஷம் 8:10 வாசிக்கலாம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 15ஆம் வசனத்திலே 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 15:28 வாசிக்கலாமா? மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சபை மக்களையும் அவருடைய வீட்டையும் அவருடைய வாகனங்களையும் பிள்ளைகளையும் போக்குவரத்துகளையும் அவருடைய தொழில் அவர்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் அவருடைய அப்பத்திலும் தண்ணீரிலும் அவருடைய ஆசீர்வாதம் கலந்து இருக்கட்டும். களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பட்டும். அவர்கள் என்றைக்கும் நிறைந்த மனதோடு உம்மை சேவிக்கட்டும். இந்த சபை வளரணும் ஆண்டவரே. ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஆத்மாக்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 2 பகுதிகளிலே வசனத்தை வாசித்தோம். ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று 100க்கு அதிபதியை பாராட்டினார். கானானிய ஸ்திரியை பார்த்து, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்ல அவள் பிரச்சனை தெரிந்தது. இந்த 2 பேரும் வந்தார்கள் இயேசு அண்டை. இவர் 2 பேரையும் இயேசு பாராட்டுகிறார். எதை பாராட்டினார் என்றால் அவர்களுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறார். இந்த விசுவாசத்தை இயேசு தேடினார். யாருக்குள்ளே? இஸ்ரவேலர்களுக்குள்ளே, யூதர்களுக்குள்ளே. ஆனால் அவர்களுக்குள்ளே அது இல்லை. 10 கட்டளை இருந்தது, இந்த விசுவாசம் இல்லை. மோசையின் பிரமாணங்கள் இருந்தது, இந்த விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசம் இல்லை. ஆலயம் இருந்தது, விசுவாசம் இல்லை. அவர்களுக்கு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், பலிமுறைகள் இருந்தது, ஏகப்பட்ட முறைமைகள் மேல் முறைமைகள். ஆனால் இந்த இயேசு தேடுகிற அந்த விசுவாசத்தை காணோம். கடைசி காலத்திலே அதைத்தான் அவர் தேடுவார். மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படி தேடுறார் அந்த விசுவாசத்தை. இது என்ன சொல்ல வர்றேன்னா, இயேசு கிறிஸ்துவன்ட்ட வந்த இந்த 2 பேரும் யூதர்களும் அல்ல, இஸ்ரவேலர்களும் அல்ல. 100க்கு அதிபதி வந்தான், அவன் ஒரு புறஜாதியன். அவன் வந்தது அவனுக்காக வரவில்லை, தன் வீட்டிலே வேலைக்காரன். அந்த வேலைக்காரன் ரொம்ப உத்தமமான வேலைக்காரனாக இருந்தான். அதனால தான் வீட்டில் வச்சு பாதுகாக்கிறான் இவன் 100க்கு அதிபதி. வேலைக்காரன் சோமலாமல் இருந்தால் போட்டு போயிடலாம், ஓடிருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வேலைக்காரன் ரொம்ப உத்தமமாக இருந்தான். கதை சொல்லுவார்கள், பென்ஹர் உடைய அந்த மூவியிலே அந்த கதைகள் நுழைந்து வருகிறது. இந்த கதைகளெல்லாம் 100க்கு அதிபதியினுடைய கதை. அவனுடைய வேலைக்காரன் அவனை குதிரை நெஞ்சிலே மிதிக்க, அது புண்ணாகி ரணமாகி சாக கடந்து, ஆனாலும் அப்படி கிடக்கிற ஒருவன், கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவனை வீட்டிலே வைத்து பராமரிக்கிற 100க்கு அதிபதி, அவன் ஒரு யூதனும் அல்ல, சட்டம் தெரிந்தவன் அல்ல, அவன் பிரமாணம் தெரிந்தவன் அல்ல. அவனுக்கு ஆலயம் இல்லை, அவனுக்கு ஆராதனை இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, அவனுக்கு அந்த மாதிரி சலுகைகள் எதுவுமே இல்லை. ஆனால் மனசு இருந்தது. என் வீட்டில் ஒருத்தன் கஷ்டப்படுறான், கொடிய வேதனையில் இருக்கிறான், இந்த ஊருக்கு இயேசு வந்திருக்கிறார், எனக்கு என்னமோ இயேசு மேலே அன்பு வருது, விசுவாசம் வருது சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக போய் இயேசுவை பார்த்து, என் வேலைக்காரன் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொன்ன உடனே இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு கூட சொல்ல மாட்டார், ஓவரா வேதம் தெரிந்தவங்கக்கிட்ட சொல்ல மாட்டார், அவர் யூதர்கிட்ட சொல்ல மாட்டார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன், ரெடி, நான் வாரேன் அப்படின்ட்டார். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு என் வீடோ நானோ தகுதி இல்லை, பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சொன்ன உடனே இயேசு சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இந்த விசுவாசத்தை பார்க்கல, நான் எவ்வளோ பேருக்குள்ளே தேடினேன், இதுதானே நான் தேடின விசுவாசம். ஆச்சரியப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்த நூற்றுக்கு அதிபதி. அவனுக்கு பைபிள் தெரியாது, ஆனால் இயேசுவே வார்த்தையாய் வந்தது தெரியும். எப்படி தெரிஞ்சதோ தெரியாது, புறஜாதியனவன். அன்னைக்கு கேள்விப்பட்டு அவன் உடனே வந்துட்டான். ஃப்ரெஷ், ஒருவனும் ஒரு காலம் ஏறிராத கழுத குட்டி மாதிரி வாரான், ஃப்ரெஷ்ஷாக வாரான். என்கிட்ட இப்படி ஃப்ரெஷ்ஷாக வர்றவங்களை தான் நான் நடத்த முடியுது. சில பேர் உள்ளே நிறைய ஏற்றிக்கிட்டு வருவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு வருவாங்க. பிரமாணம் தெரியும், சட்டம் தெரியும், பைபிள் தெரியும், எனக்கு அது தெரியும், இது தெரியும். இப்படி தெரிஞ்சவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போகுது. ரொம்ப தெரியும், யூதர்கள் ரொம்ப ஓவராக தெரிஞ்சு பைபிளை ஓவராக அறிஞ்சு கடைசியில் ரட்சிப்பின் விசுவாசம் இல்லாமல் போச்சு. இந்த காலத்தில் கர்த்தர் அறிவை விட உண்மை விசுவாசத்தை தான் தேடுறார். இது அவன் 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 எதுக்கு மதிப்பு கொடுத்தான்னா, இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அவர் அவ்வளோ தூரம் வரணும்னே இல்லை, நான் தகுதி இல்லை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும்னா. வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தான். இயேசுவே வார்த்தைன்னு எப்படியோ அவன் அறிந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே அவன் ஒன்றும் கஷ்டப்படலை. ஆனால் மாறாக கானானிய ஸ்திரியை பாருங்கள், விளக்கம் கொடுக்கும்போது கவனமாக கேளுங்க. கானானிய ஸ்திரியை பாருங்கள், மகள் பிசாசு பிடிச்சிருக்குது. எவ்வளோ காலம் அவள் அந்த பிசாசு பிடிச்ச மகளோடு கஷ்டப்பட்டாலோ தெரியாது. நூற்றுக்கு அதிபதியும் கஷ்டப்பட்டிருக்கான், இவளும் கஷ்டப்படுறான். மகள் பிசாசு பிடிச்சு கஷ்டப்பட்டு, அந்த மகள் தாறுமாறாக நடக்கிறது, தாறுமாறாக பேசுறது, தாய் தகப்பனை எதிர்த்து நிற்பது, உடன்பிறப்புகளை எடுத்து இதெல்லாம் பார்த்து அந்த பிசாசு அந்த பிள்ளைய அலக்களிக்கிறத பார்த்து நொந்து வேதனைப்பட்ட ஒரு பெண். அவள் கானானிய ஸ்திரீ. அவளுக்கும் பைபிள் தெரியாது, அவளுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியாது. அவள் நேர இயேசு மட்டும்தான் தெரியும். எனக்கு இன்றைக்கி இயேசு மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதுங்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய தெரியணும் அவசியம் இல்லை. இவளுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. நிறைய இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நேர இயேசுகிட்ட வர்றான். ஆனால் இயேசு அவளை எப்படி நடத்தினார் தெரியுமா? ஒரு வார்த்தை கூட பேசலை. பிள்ளை பிசாசு பிடிச்சு கஷ்டப்படுது சொன்னால் இயேசு மௌனமாக போயிட்டார். அதன் அர்த்தம் என்னென்னா, நெக்லெக்ட் பண்ணுறார், உதாசீனப்படுத்துகிற மாதிரி நடக்கிறார். தேவன் ஒருவரையும் உதாசீனப்படுத்துகிறவர் அல்ல. ஆனால் அந்த டைமில் அவர் அப்படி செய்கிறார். உடனே சீசர் இடத்துல போய் ரெக்கமெண்ட் பண்ணி, சீசரில் வந்து கேட்குறாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும். அப்பவும் இயேசு சொன்னார், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு வந்தானே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் வரவில்லை. ஸோ நோ ஆன்சர். அதுக்கப்புறம் அந்த ஸ்திரீ மறுபடியும் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுகிறாள். அதுக்கப்புறம் இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல, உனக்கு உன் மகளுக்கு சோகம் கொடுக்கறது நல்லதல்ல, போ அங்கிற மாதிரி கொடூரமாக ரஃப்பாக நெகட்டிவ் ஆன்சர் கொடுத்து விடுறார். அந்த ஸ்திரீ சொன்னது என்ன தெரியுமா? மெய்தான் ஆண்டவரே, ஆனாலும் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னார் பாருங்க. இயேசு அதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசலை. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியதுன்னார். அவர் வாயிலிருந்து அது வந்துட்டு, அவர் வேண்டாம் போ, உன்னை ஏற்றுக்கிற மாட்டேன், உன்னை மன்னிக்க மாட்டேன் போ, தட்டி விட்டாலும் திரும்ப திரும்ப வந்து ஒட்டுற பாரு, அதுக்கு தான் மதிப்பு, அதுதான் விசுவாசம். எத்தனை ஜபங்கள் நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல போல தெரியுது. விரும்பினதெல்லாம் நடக்கலை, கேட்டதெல்லாம் கிடைக்கல, ஆனாலும் இயேசுவே இயேசுவேன்னு பைபிளை தூக்கிட்டு ஓடி வந்து மறுபடியும் வாரோம். உடம்பில் பலவீனத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வாரோம், கஷ்டத்தை வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப வாரோம். கர்த்தர் நமக்கு வாய்ப்பே கொடுக்காம ஒதுங்கி ஒதுங்கி போகிற மாதிரி போவார். ஆனால் திரும்ப திரும்ப வந்து ஒட்டுறோம் பாருங்க. ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. சில வேளை சபையில் உங்களை கவனிக்கிறதுல மிஸ்டேக் இருக்கும், குறை இருக்கும், நாங்கள் உங்களை கவனிக்கிறது குறையாக இருக்கும். சில வேளை நாங்களே உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணுவோம், வேணும்னே பண்ண மாட்டோம். எங்களை இயக்குகிறவரே தேவனாக தான் இருப்பார். ஒருத்தங்க ரொம்ப அழுதுட்டு கண்ணீரோடு வருவாங்க. நான் சொல்லுவேன், போ நாளைக்கு வா, இது என்ன செய்கிறேன். நிறைய பேருக்கு விளங்காது, பாஸ்டர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்பா. நாளைக்கு வா, நான் தேவனோடு இருக்கிற மனுஷன், அப்படி தான் செய்வேன். நான் எல்லாருக்கும் அப்படி செய்ய மாட்டேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட். நாளைக்கு வாங்கம்மா. என்ன அர்த்தம்? நாளைக்கு
அவங்க அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்காங்க. அடுத்த சில ஆட்கள் எப்படின்னா அடுத்த நாள் வரவே மாட்டாங்க, இன்னொரு பிரசங்க யாரை தேடிடுவாங்க, இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. இப்படி போகிறவங்க இப்படி பரிசோதிக்கிறதுக்காகவும் அவர்களை ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் தான் கர்த்தர் இப்படியெல்லாம் நம்மளை நடத்துவார். போ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெபங்களில் எத்தனையோ கேட்கப்படாமல் போயிருக்கலாம், எத்தனையோ முறை நீங்கள் நினைக்கிற அந்த மதிப்பு உங்களுக்கு கிடைக்காம போயிடலாம். ஆனாலும் கர்த்தர் இயேசு ரொம்ப நல்லவர். நான் எனக்கு இருக்கிற பைபிள் அறிவெல்லாம் நம்பிக்கை கொண்டு நான் வாழலை, இயேசுவை மட்டும்தான் நம்புகிறேன்னு சுத்தமாக இயேசுவின் மேல் அன்பும் நான் விசுவாசமும் வச்சு திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்கிறோம் பாருங்க. ஒரு பிள்ளைய அவன் தாய் அடித்து போன்னு கோபத்தில் அடித்து விரட்டினாலும் அந்த பிள்ளை மறுபடியும் அம்மான்னு வந்து ஒட்டுதே. இந்த மாதிரி ஒற்ற விசுவாசிகளுடைய விசுவாசம்தான் பெரியது என்றார். சில சீஷர்கள் இயேசுன்ட்ட வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து வருகிறாளே, இவளை அனுப்பிவிடும், சீஷர்களுடைய ரெக்கமெண்டேஷன். அதை கூட இயேசு எடுக்கலை. சில வேளை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ஆண்டவரே இந்த பிரதர் பாவம், இந்த சிஸ்டர் பாவம், ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, இவங்க ஜெபத்தை கேளவுனாலும் எங்கள் ஜெபத்தையும் தாண்டி உங்களை உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருந்தாருன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உடனே ஷிஃப்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் இந்த லேடி அப்படி இல்லை. நான் இயேசு ஒன்றை திரும்ப போவேன், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், திரும்ப திரும்ப அவரை பிடியுங்கள். மறுபடியும் ஜெபித்தான், மறுபடி கர்த்தரை பிடிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நமக்கு முக்கியம் பிரமாணம் அல்ல, வேத பிரமாணங்களும் இல்லை, அதையெல்லாம் தனக்குள் அடக்கி வைத்திருக்கிற இயேசுவே நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த 2 பேரோட விசுவாசம் பெரியது. ஒருத்தன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தான். நீங்கள் இன்றைக்கி எதுக்காக இங்கே வந்திருக்கிறீங்க? இயேசு வேணும். அவர் எவ்வளோ பிடிச்சி தள்ளினாலும் எனக்கு இயேசு தான் வேணும். என் ஜெபத்தை கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் எவ்வளோ ஜெபித்தேன், எவ்வளோ விரும்பினேன் கொரோனாவில், நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஆனாலும் கொரோனாவில் நீ விட்டார். ஆனால் அந்த குகை வழியாக போய் திரும்ப வர வச்சார். வர வச்சது நிறைய பேர் பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் கொரோனாவுக்குள்ளே விட்டாரே. எத்தனை பண்ணாலும் திரும்ப திரும்ப தேவனுடைய சன்னிதானத்தில் வருவோம். அது ஒரு குரூப் விசுவாசிகள். இன்னொரு குரூப் விசுவாசிகள், ஐயா எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனால் இயேசுவோட வார்த்தை எனக்கு போதும், நான் அந்த வார்த்தையில் நிற்பேன், கேட்குற வார்த்தையை நான் தேவனுடைய வார்த்தையாக எடுப்பேன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க விசுவாசம் பெரியது. இந்த விசுவாசம் தான் உங்களுக்கும் எனக்கும் வேணும். இன்று காலையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை தான் நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். மகனே மகளே, உன் விசுவாசம் பெரியது. உன் விசுவாசத்தை நிறைய பண்டிதர்கள்ட்ட நான் காணலை. உன்னுடைய விசுவாசத்தை நான் பெரிய ஞானிகள்கிட்டையும் பெரிய அறிவாளிகளிடத்துலையும் காணலை. உன்னுடைய விசுவாசத்தை நான் ஐஸ்வர்யவான்களிடத்தில் காணலை. ஆனால் உன்கிட்ட விசுவாசத்தை கண்டேன். உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது. அந்நேரமே அந்த பிசாசு ஓடிட்டு பாருங்க. பிசாசும் தெரிஞ்சு தான் வச்சுக்கிட்டே இருக்கும். உங்கள் விசுவாசம் இயேசுவை பிரியப்படுத்தின உடனே பிசாசு போயிடும். அதை நினைங்க. சும்மா வாயிலாம் விசுவாசிக்கிறேன்னுட்டு இருக்கிறது இல்லை. உங்கள் விசுவாசம் இயேசுவை தொடணும். ரீச் அவுட் அண்ட் டச் ஜீசஸ். இயேசுவை விசுவாச கை நீட்டி தொட்டுட்டிங்கன்னா பிசாசு அதுக்கு மேலே அங்கே இருக்காது. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா கொடிய வேதனை வீட்டை விட்டு போயிடும். வேலைக்காரன் கொடிய வேதனையில் இருந்தான். எத்தனை பேர் இப்படி தெரியாமல் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? கொடிய வேதனை, தேள் கொட்டுற மாதிரி, சுளீர்னு வலி, நரம்புகளில், எலும்புகளில், இதயத்தில், அல்லது தசைகளில், அல்லது தலையில், அல்லது வயிற்றில் அந்த வலி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுகிற ஆட்கள். ஆனால் இயேசு ஒரு குழந்தை போல உள்ள விசுவாசத்தை தேடுறார். அந்நேரமே அந்த வேதனை போயிடுறது. இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு பேசுகிறது அதுதான். உன் விசுவாசம் என் மனசுக்கு பிரியமாக இருக்குது, இந்த நேரத்தில் இருந்து அந்த கொடிய வேதனை உன்னை விட்டு போய்ட்டுது, நான் அதை கழுவி விடுகிறேன், அதை நீக்கி விடுகிறேன் சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாது. இன்றைக்கி காலையில் நான் உங்களுக்கு செய்தி மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்படி விசுவாசிக்க வேண்டிய 5 காரியங்களை நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கட்டாயம் மைண்டில் ஏற்றிக்கிடணும்.
புஸ்தகத்தில் இல்லை, மைண்டில் ஏற்றணும். சாகிறவரை ஏற்றிக்கணும். ஒருத்தர் இதை விட்டு உங்களை பிரிக்கவே கூடாது, இதை உங்களை மாற்றவே கூடாது. எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 5 நீங்கள் நம்பணும், கட்டாயம் நம்பணும், விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிப்பேன்னு சொல்லி கேட்கும் முன்னாலேயே விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்னோட பேச நான் விசுவாசிக்கிறேன்னு தீர்மானம் பண்ணி கைகளை நல்ல மேலே உயர்த்துங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஐயா என்ன சொன்னாலும் என்ன கர்த்தர் பேசுகிறது இன்றைக்கி ஒரு கொடையை கொடுத்த மாதிரி தான் உங்கள் கையில். இங்கே நான் மேடைக்கு வந்த பிறகு தான் கொடை உதாரணமே வருது எனக்கு. கொடையை கொடுத்த மாதிரி உங்கள் கையில் கொடுப்பார், நாளைக்கு மழை வரும். அல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஆபத்து இல்லை. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கன்னு ஒரு முறை கையை நீட்டி விசுவாசிக்கிறேன். 5 காரியம். இந்த 5ல் நிறைய பேர் குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 5 சொல்கிறேன். முதலாவது, இயேசு மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர் என்று நீங்கள் விசுவாசிக்கணும். அவர் மன்னித்த மன்னிப்பு அது வாங்கினா திரும்ப அவர் அதை கிளறவே மாட்டார். ஒரு பாவத்தை மன்னிச்சிட்டார்னா திரும்ப அந்த பாவத்தை நினைக்கிறதும் இல்லை, அதை முதுகுக்கு பின்னாலே எரிந்து விடுகிறார். அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுகிறார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவர் நம்முடைய பாவங்களை அவர் அவ்வளவு தூரமாக மாற்றிவிடுகிறார். இயேசுடைய மன்னிப்பை பெறுவது என்பதுதான் மிக முக்கியமானது. இயேசு மன்னிக்கிறவராக உலகத்துக்கு வந்தார், மன்னிக்கிறதற்கு தயவுள்ளவராக வந்தார். இயேசு மன்னிக்க முடியாத பாவம் உலகத்திலே இல்லை. இயேசுவால் மன்னிக்க முடியாத குற்றம் பூமியிலே இல்லை. விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் செய்த குற்றங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள், தவறுகள் இயேசு மன்னிக்க முடியாதவைகள் அல்ல. அவர் மன்னிக்க முடியும். அவர் மன்னிக்கிறவராகத்தான் இருக்கிறார். இயேசுவை மன்னிக்கிறவராகத்தான் பார்க்கணும். இயேசுடைய மன்னிப்பை ஒரு முறை பெற்றுக்கொண்டவர்கள் சந்தேகப்பட அவசியமே இல்லை. ஒருவேளை என்கிட்ட இன்னும் அந்த பாவம் இருக்கோ, ஒருவேளை நான் திரும்ப பாவம் செய்திருவேனோ என்று எண்ண தேவையே இல்லை. அவர் மன்னிக்க மாட்டாரோ என்று கவலைப்பட தேவையும் இல்லை. பாஸ்டர், நான் மற்றவங்களை மாதிரி இல்லை, நான் ரொம்ப மோசம் பாஸ்டர், என்னை மட்டும் இயேசு மன்னிக்க மாட்டார் என்று சொல்ல முடியவே முடியாது. ஒவ்வொருவரையும் மன்னிக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணுங்கிறது. இதை நீங்கள் விசுவாசிக்காமல் அதுக்கப்புறம் நீங்கள் என்னத்தை விசுவாசித்தும் பிரயோஜனம் இல்லை. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் விசுவாசிக்க வேண்டியது. எதை விசுவாசிக்கணும்? மன்னிப்பு. மன்னிக்கப்பட்டேன், நான் மன்னிக்கப்பட்டேன், இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார்னு கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். ஏன் அந்த பாட்டு வந்ததுன்னா மன்னிச்சிட்டாரு. அதனால தான் கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஒருவனுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் என்னதில் வருது? மன்னிச்சிட்டார். ஏன் பாவத்தை மன்னிச்சிட்டார். அன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் இயேசுக்கு முன்பாக வரும்போது என் பாவங்கள்லாம் ரொம்ப அகோரமாக தெரிஞ்சது. நான் தேவனுக்கு முன்பு கூனி குறுகி கூசி போனவனை போல முழங்கால் போட்டேன். பாவி, அவர்கிட்ட வர தகுதி இல்லை மாதிரி தோணுச்சு. ஆனால் மன்னிச்சிட்டாருங்கிறது வந்த உடனே எழும்பிட்டேன். பாருங்கள், அன்னைக்கு எழும்பினவன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி உலாவுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மன்னிப்புக்கு உள்ளே நீங்கள் வாழணும். சரி, நோவாவுக்கு எப்படி மன்னித்தார்? உள்ளவான்னாரு, உள்ளே போயிட்டான். அதுதான் மன்னிப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய மனைவிக்கு மன்னிப்பு எங்கிருந்து வந்தது? அவள் உட்காந்து அழுதாளா? உபவாசம் இருந்தாளா? அவனுடைய மகன் சேம், காம், யாப்பேத் 3 பேரும் அழுதாங்களா? உபவாசம் இருந்தாங்களா? 100 தடவை பைபிளை வாசித்தா மன்னிப்பு கிடைக்கணுமா? இல்லை. உள்ளே வான்னா உள்ளே வந்தால் போதும், மன்னிப்பு முடிஞ்சுது. கை வைத்தால் இல்லையா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஏழைக்குள்ள நுழைவதே மன்னிப்பு. அன்னைக்கு 8 பேருக்கும் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாங்க. உள்ளே வந்தாச்சு, கதவை அடைச்சிச்சு. அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. அப்போ அங்கே நோவா காலத்து வெள்ளத்தில் 8 பேர் காக்கப்பட்டது போல என்று சொல்லி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20-21 வருது. அதற்கொப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்சாலுக்கு நீக்காது. அது தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. மனசாட்சி மன்னிச்சிட்டார். இனி நான் குற்றவாளி கிடையாது, இனி நான் மன்னிக்கப்பட்டவன், அந்த பாவ சுமை என் மேலே கிடையாது. இதைத்தான் நீங்கள் விசுவாசிக்கணும். இதை சின்ன பிள்ளை போல் விசுவாசிக்கணுமே தவிர உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப பெரிய ஞானி மாதிரி பண்ணக்கூடாது, பெரிய பரிசையன் மாதிரி பண்ணக்கூடாது. இல்லை, நம்ம மன்னிக்க மாட்டார், ஏன் பாவத்தை மன்னிக்க மாட்டார், நான் ரொம்ப மோசம் அப்படிலாம் சொல்லாதீங்க. மனைவிமார்கள் கணவன்மாருடைய அவங்க இயேசுகிட்ட மன்னிப்பு பெற்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். என் கணவரை இயேசு மன்னிச்சிருக்கிறாரு,
நான் அவரை ஒன்றும் சொல்லக்கூடாது. அப்படி என் மனைவியை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரு, என் மனைவியை நான் ஒன்று சொல்லக்கூடாது. மன்னிப்பு பெற்றவர்கள், பேழைக்குள் நுழைந்தவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெரி சிம்பிள். பேழைக்குள் நுழைங்க, மன்னிப்பை இயேசு கிறிஸ்துவிட்ட வாங்க. சொல்லுங்கள் அந்த வசனத்தை. ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. உள்ளே வந்தாச்சுன்னா போதும், பழையவைகள் தன்னால் ஒளியும். நீங்கள் உள்ளே வந்தீங்களாங்கிறதான். ஞான ஸ்நானம் எடுத்தீங்களா, அதான் கேள்வி. அதான் இயேசு ரொம்ப சிம்பிளாக சொன்னார். விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். முடிஞ்சு வச்சு. விசுவாசம் உள்ளவனாகி 100 கோயிலுக்கு போகிறவன் அல்லது 100 புண்ணிய யாத்திரை போகிறவன் சொல்லலை. விசுவாசம் உள்ளவனாகி தசவபாகம் காணிக்க கொடுக்குறவன் சொல்லலை. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன், விசுவாசம் உள்ளவனாகி ஊழியத்தை தாங்குகிறவன் அப்படி சொல்லலை. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன். இதுக்கு மேலே நீ எதுக்கு யோசிக்கிற? ஏசு என்னை மன்னிக்க மாட்டார்னு நீ ஏன் யோசிக்கிற? பாஸ்டர் என்னையே மன்னிச்சிருவார், ஆனால் என் மனைவியை மன்னிக்கவே மாட்டார். அவளை எனக்கு தெரியும் பொல்லாதவன். அப்போ இல்லை, மன்னிக்கிறவர் உன் மனைவியும் மன்னிப்பார், உன் கணவனையும் மன்னிப்பார், உன் மகனை மன்னிப்பார். நீ எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் அவங்கள மன்னிக்கிறதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. கேட்டாங்க எத்தனை தடவை மன்னிக்கணும்னு ஒருத்தன் கேட்டதுக்கு 70 தடவை பண்ணி கணக்கே இல்லாமல் மன்னிக்கிறவர் இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிச்சார். இன்றைக்கி கர்த்தர் உன் காது கேட்க நல்ல வார்த்தை சொல்கிறாரு. மகனே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், மகளே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என்னை சந்தோஷமாக உன் வீட்டுக்கு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது, மன்னிக்கப்பட்ட எனக்கு தண்டனை கிடையாதுன்னு விசுவாசிக்கணும். சொல்லுங்கள், என்ன கிடையாது? நான் சொன்னேன், நம்ம ரெண்டே சேர்ந்தான் பிரசங்கம் பண்ணணும். அதுதான் உங்களை சொல்ல வைக்கிறோம். மன்னிக்கப்பட்ட எனக்கு என்ன கிடையாது? தண்டனை வருதுன்னா என்ன அர்த்தம்? இன்னும் மன்னிப்பு இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்டனை இல்லைன்னு நம்புங்க. அதை நீங்கள் விசுவாசிக்காததுனால தான் சில கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நான் கர்த்தரிடத்தில் இருக்காங்க, கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கி இன்றைக்கி உங்களோட பேசுகிறேன். ஏசு மன்னித்த பிறகு எப்படி தண்டனை வரும் உங்களுக்கு? ஒரு யார் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து பிதாவே முடிந்தது என்னார். இதுக்கு மேலே உங்களுக்கு தண்டனை எப்படி வரும்? சிலருக்கு கர்த்தனை ரொம்ப தண்டிக்கிறார், ரொம்ப சோதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் இயேசு தண்டிக்கிற தேவன் அல்ல. ரோமர் 8:1 வாசித்து பாருங்கள். ரோமர் புஸ்தகம் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, அதாவது நோவா பேழைக்கு உட்பட்டவர்களாயிருந்து, மறுபடியும் வாசிங்க, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து. மறுபடியும் வாசிங்க பிரதர், விட்டுறாங்க, ஒருத்தரும் விட்டுறாங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மறுபடியும் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லுங்க. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கொஞ்சம் பேர் ஆளுக்கு ஒரு கல்லை தூக்கிட்டு வந்தாங்க. நேரம் உட்காருங்க, என்னைய கவனிங்க. விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரியை கல்லெறிந்து கொள்வதற்காக ஒரு குரூப்பே வந்துட்டு சிறியோரும் பெரியோரும் வந்தாங்களாம். சின்ன பிள்ளைகளும் வந்துட்டாங்க கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு. பெரியவங்க அந்த அளவுக்கு கூட்டிட்டாங்க. கற்களோடு அந்த லேடியை குற்றம் சாட்டி ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதுக்கு வந்துட்டாங்க. நல்ல வேளை அங்கே இயேசு இருந்தார். உங்களுக்கும் எனக்கும் நல்ல வேளை இயேசு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் கல்லை கொண்டு தான் வருவாங்க. உங்களுக்கு விரோதமாக கல்லை கொண்டு வருவாங்க. ஆஃபீஸில் 10 பேர் 10 கல்லை வச்சுருப்பாங்க, வீட்டில் 10 கல்லை வச்சுருப்பாங்க, சொந்தங்கள் 10 கல்லை வச்சுருப்பாங்க. சரியா? எங்கே போனாலும் 10 கல்லோட உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க நீங்கள் செய்கிறத கவனிச்சிக்கிட்டே வருவாங்க. குற்றம் சாட்டி உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதுக்கு 5 பேர் 10 பேர் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பான். அவன் வேலையே கல்லை கொண்டே எறிகிறது, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறது, குற்றம் சாட்டுகிறது. ஏசு மன்னிச்சிட்டார்னா, நான் பாருங்கள் ஒரு வசனம் சொல்கிறேன், சரி பாருங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறவன் மேல் ஒரு குற்றமும் சுமராது. அந்த வார்த்தையை சொல்லுங்கள். யார் அந்த கர்த்தர்? இயேசு கிறிஸ்து. அவர் மன்னித்த பிறகு
ஒரு குற்றமும் சுமராது, உன் மேலே ஒரு குற்றமும் சுமராது, உன் மேலே ஒரு குற்றமும் சுமராது. இயேசு கிறிஸ்து அதை கவனமாக கவனித்து கொண்டு வருகிறார். உன் மேலே ஒரு ஆளும் குற்றம் சாட்ட முடியாது. அன்றைக்கி அந்த ஸ்திரியை கல்லெறியதுக்கு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. இயேசு குனிந்து தரையில் எழுதி, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் கல்லெறிய கடவன் சொன்ன உடனே அவரவர் தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் போய்விட்டார்கள். இயேசு மாத்திரம் அங்கே இருந்தார். இயேசு தலை நிமிர்ந்து அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார், ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லை, போ, இனி பாவம் செய்யாதேன்னு அனுப்பி விட்டாருவங்க. 2 விஷயம் அதில் இருக்குது. ஒன்று, இயேசுவும் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க மாட்டார், உன்னை தண்டிக்க மாட்டார். இன்னொருத்தனையும் உன்னை தண்டிக்க விட மாட்டார். கையை அசைச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த பாருங்கள், உங்களை குற்றம் சாட்டிட்டு ஒருத்தனை ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அதை சொல்கிறேன், நீ இரத்தத்தால் கழுவப்பட்டவன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஒருவன் பொய் பேசினானா, பொய் பேசுறோட வாய் அடைக்கப்படும். நீ யார்? இந்த சந்ததியிலே கர்த்தர் உன்னை நீதிமானா தெரிந்தெடுத்திருக்கிற, சொந்த ஜனமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உன்னை பேர் சொல்லி அழைத்து தனக்கென்று அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் உன் பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். உனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை கர்த்தர் பார்த்துத்தான் இந்த சபைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்க ஒருவனும் உண்மையில் குற்றம் சாட்ட விடமாட்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அவ்வளோ பேரும் கொண்டு வந்த குற்றங்களை தூக்கிட்டு போக வைப்பார். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஊழியத்தில் குற்றம் சாட்டுறதுக்குன்னே வரும். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலுமே அப்படித்தான் நடந்தது. குற்றம் சாட்டுகிற ஆட்கள் இயேசுவின் பின்னாலே வந்து குற்றம் கண்டுபிடிக்கலாமான்னு வந்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதே மாதிரி உங்களுக்கு வருவாங்க, வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, மரண பரியந்தம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஊழியக்காரங்களாக எங்களுக்கு இதே தான். எங்களை பாராட்டுறவங்க இருக்காங்க, எங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, எங்களுக்கு அழுகிறவங்க இருக்காங்க, எங்களுக்காக கண்ணீர் வெடிக்கிறவங்க இருக்காங்க. போன வாரம் ஒரு வீட்டுக்கு போன, இந்த சபைக்கு வர ஒரு பிரதர் வீட்டில் போனால் அவர் சொல்கிறார், பாஸ்டர் இருமுனிங்களேங்கிறார். அப்போ பாரு, நம்ம இருமுனா கூட அவங்க யோசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அன்புள்ளவங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் பிரியமானவர்களே, அன்னைக்கு அந்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீனுடைய லைஃப் ரொம்ப கேவலமான லைஃப் தான். ஆக்வர்ட், அருவருப்பான கேவலமான வாழ்க்கை. ஒருத்தரும் மன்னிக்க முடியாத அந்த லேடி, அந்த லேடியை மன்னிக்கிறவர் தான் இன்றைக்கி நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானா நம்ம பாவங்கள்லாம் அவ்வளவு பெருசு கிடையாது. ஈஸியாக மன்னிச்சு சும்மா அப்படி கழுவிட்டு போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படி எல்லாரும் போயிட்டாங்க, தண்டிக்க அவங்க ஒருத்தனும் ஆக்கினைக்குள்ளே தீர்க்கலை, விட மாட்டார். பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு குற்றத்தை கண்டுட்டு அந்த குற்றத்தினால உங்களை ஒருத்தன் தண்டிக்க வந்தாலும் அந்த ஆளை பிடிச்சி நிறுத்தி தண்டிக்காத கிளம்பிப்போ அப்படி சொல்லுகிற தேவன். அவரவர் போய்விட்டார்கள். இயேசு சொன்னார், ஒருவராகில் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கவில்லையா? இன்றைக்கும் அதே கேள்வி தான் வருது. ஒருவராகில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இல்லை ஆண்டவர், ஒருவரும் குற்றம் சொல்ல முடியாத இடத்துல கர்த்தர் இயேசுவே என்னை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். ஆமேன் 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 ஆலே. நான் முதலே சொல்லிட்டேன், நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய 5 காரியம் சொல்கிறேங்க. அப்போ நீங்கள் இதை விசுவாசிக்கணும். இல்லை நான் குற்றத்தில் தானே இருக்கேன் அப்படி புலம்பாதீங்க. ஒருவர் உங்கள் மேல் குற்றம் சாட்ட முடியாது. வசனம் சொல்லுகிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்படி இப்போ கேட்குற கேள்வியை பதிலா, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரோமர் 8:34 எடுக்க வேண்டாம், கவனி. யார் உண்மையில் குற்றம் சாட்ட முடியும்? யார் உண்மையில் கல்லெறிய முடியும்? விடமாட்டார். அப்படிப்பட்ட இயேசு தான் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஊழியத்தில் எத்தனையோ பேர் இப்படி விரல் நீட்ட பார்த்தாங்க, நீட்டுனவங்க கதையெல்லாம் போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கெஞ்சுவேன் ஆண்டுட்டாலும், ஆண்டவரே இன்னொருத்தன் அவனே அறகுறை, அவன் என்னைய விரல் நீட்டுற அளவுக்கு, அந்த அளவுக்கு நான் வாழ்கிறேன், எவ்வளவு உண்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் கர்த்தருக்குள்ள இந்த விழுண்டு வளர்ந்துட்டு அவன் எனக்கு கை நீட்டுவானோ? இது சின்ன வயசில் நான் அப்படியே உள்ளுக்கு நினச்ச நினைவுகள். கர்த்தரின் நினைவுகளையும் ஜபமாக ஏற்றுக்கொண்டார். உன்னை ஒருத்தரும் கை நீட்ட மாட்டாங்க.
குற்றம் சாட்ட மாட்டாங்க. சில கணவன்மார் மனைவிமாரை ஓயாமல் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கும் சொல்கிறேன், குற்றம் சாட்டுறதுக்கு அங்கே வழியே இல்லை. ஏன்னா இயேசு மன்னித்த ஒருத்தனை குற்றம் சாட்டுறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாய் நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன். ஆனால் தண்டிக்கிறது யார் தெரியுமா? ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதும் தண்டிக்கிறதும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது யார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 12:10 சொல்லுகிறது, நம்முடைய சகோதரர்கள் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் பிசாசு. பிசாசு ஒருவனுக்குள்ள நுழைந்து அவன் உங்களை குற்றம் சாட்டுவான். உண்மையிலே ஒருத்தனும் கிடையாது குற்றம் சாட்ட, ஆனால் பிசாசு குற்றம் சாட்டுவான். அப்போ நீங்கள் ஒருத்தன் உங்கள் மேலே கவனிக்கிறீங்களா? உங்களை மேலே ஒருத்தன் குற்றம் சாட்டினா அவனை திட்டாதீங்க, அவனுக்கு விரோதமாக நிற்காதீங்க. அவனுக்குள்ளே நுழைஞ்சு உங்களை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிற பிசாசை எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கி நான் அதை பார்க்குறேன், அவன் ஓடி போகிறத பார்க்குறேன். குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனதை பார்க்குறேன். அல்லேலூயா. நீ இனிமேல் குற்றவாளி இல்லை. அவங்கள நீ குற்றவாளி அப்படின்னா நீங்கள் சொல்லணும், அங்கே பார், இயேசு என் குற்றங்களை சிலுவையில் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. எனக்காக அவர் சிலுவையிலே அடிபட்டிருக்கிறார். ஓ, நான் அதை விசுவாசிக்கிறேன். எனக்கு வேறு பெரிய சட்டத்திட்டங்கள் தெரியாது, எனக்கு பைபிள் முழுசும் தெரியாது, ஆனால் அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எனக்காக ஜீவன் தந்தவரே என்று நான் சொல்லுவேன். நீ என்னை குற்றம் சாட்ட முடியாது. இதை நீங்கள் கட்டாயம் விசுவாசிக்கணும். உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சில பேர் நினைப்பான், ஒருவேளை நான் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னை நரகத்தில் போட்டுருவாரோ. சிலருக்கு சந்தேகம், நம்ம இறந்தா பரலோகம் போவோமா நரகம் போவோமா? கிடையாது. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள்? ஆக்கினை தீர்ப்பு இயேசுட்ட வந்த பிறகு மறுபடியும் நரகத்தை பற்றி உங்களை யார் யோசிக்க சொன்னது? காலையில் ரொம்ப திட்டிருப்பீங்க உங்கள் மனைவியை, நரகத்தில் போட்டுருவாரோ? அதெல்லாம் அப்படிப்பட்ட தெய்வம் எல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. மூணாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, முற்றுமுடிய ரட்சிக்கிறவர், கடைசிவரை காக்கிறவர். இதை தான் நீங்கள் விசுவாசிக்கணும். சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். முதலாவது, இயேசு நீ மன்னிச்சிட்டாரு, மன்னிச்ச பாவத்தை கிளற மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, தண்டனை இல்லை. இயேசுவின் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார், எனக்கு தண்டனை இல்லை. மன்னிக்கப்பட்ட எனக்கு தண்டனை ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மூணாவது விசுவாசிக்க வேண்டியது, முற்றுமுடிய என்னை அவர் ரட்சிக்க வல்லவர். நம்ம எல்லோரும் நிறைய பேர் என்ன நினைப்போம்னா, இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுறோம், நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாதே. ஒரு வேளை கல்யாணத்துக்கு கட்டும்போது ஒரு அரகுறை மாப்பிள்ளை கிடச்சிட்டா என்ன பண்ண? அந்த ஆள் நம்மளை கர்த்தரை சேவிக்க விடாமல் பின்வாங்கி போக வச்சிருவாரோ? அப்போ நான் அந்த மாப்பிள்ளை பின்னால் போவேன், கர்த்தரனை கைவிட்டுருவாரோ? அல்லது அந்த பொண்ணு கட்டி குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நான் போகும்போது குடும்பத்தில் அவள் பிரச்சனையை ஏற்படுத்தி நான் ஜெபம் பண்ண முடியாமல் போயிடும், ஒருவேளை கர்த்தரை விட்டு போயிடுவேனோ? ஆனால் இந்த எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் கர்த்தர் சொல்கிற வார்த்தை, அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 7:25 நான் வாசிக்கிறேன், நீங்களும் முடிந்தால் வாசிங்க. எபிரேயர் 7:25, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். முற்றும் முடிய ரட்சிக்கனா கடைசி வரை. இனி பைபிளை வாசித்து கொஞ்ச நேரம் கிளை குனிஞ்சிருக்காதீங்க, நிமிர்ந்துருங்க. கடைசி வரை காக்கிறவர், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ரோமர் 8:37 வரும். முற்றும் முடிய அன்பு கூறுகிறவர், முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களை ஆக்கிறவர், கடைசி வரை நம்மளை ஜெயிக்க வைக்கிறவர், கடைசி வரை காக்கிறவர், இடையில கைவிடுகிற தேவன் அல்ல. யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம். அவன் கேட்டான், வருகிறவர் நீர்தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா? சில விசுவாசிகளுக்கு இதே சந்தேகம். இதான் உண்மையான சத்திய சபையா? இதுதான் உபதேசமா? இதுதான் உண்மையான ஞானஸ்நானமா? வேற ஒரு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியிருக்குமா? சில பேர் அங்கே எருசலேமுக்கு பயணம் பண்ணாதான் எனக்கு பரிசுத்தாய் வரும், எனக்கு தீர்க்க தரிசனம் வரும்னு கிளம்புவாங்க. இந்த எருசலேமில் போய் யோர்தான் நதியில் இங்கே ஞானஸ்நானம் எடுத்துவாங்க, அங்கேயும் போய் ஞானஸ்நானம் எடுக்க பார்க்குறாங்க. ஒரே ஞானஸ்நானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த தண்ணியில் ஞானஸ்நானம் எடுத்தாலும் அந்த தண்ணி இயேசுவின் கீழே தான் இருக்குது, அவருடைய சிருஷ்டிப்பு. 3/2 பங்கு தண்ணி பூலகம் முழுவதும். தொட்டியில் தண்ணி எடுத்தாலும்
அரபிக்கடலும் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கும், இந்து மகா சமுத்திரமும் சாட்சி கொடுக்கும், பசிபிக் சமுத்திரமும் நீ தேவப்பிள்ளைன்னு சாட்சி கொடுக்கும், அட்லாண்டிக் சமுத்திரமும் நீ இயேசுடைய மகள் என்பதை சாட்சி கொடுக்கும். நீ தொட்டியில் இருக்கிற தண்ணியில் இறங்கி ஞானஸ்நானம் எடுத்தாலும் சரி, உலகத்துக்கு அத்தனை தண்ணியும் நீர்நிலைகளும் அருவிகளும் நீ இயேசுடைய மகன். குற்றாலத்து அருவி கூட சொல்லும் நீ இயேசுடைய மகன் சொல்லி. எதுக்கும் உனக்கு சந்தேகம்? உன் மனசாட்சி எழும்பி சொல்லும் நீ இயேசுடைய பிள்ளை. ஆரம்பத்தில் நான் அந்த மாதிரி கூட பண்ணேன். கண்ணாடியை பார்த்துட்டு பேசுவேன். நான் சின்ன வயசில் கல்யாணம் கட்டலை, வாலிபன், கண்ணாடியை பார்த்துட்டு சொல்லுவேன் நீ இயேசுடைய பிள்ளை. ஆரம்பத்தில் தகுதி இல்லையே ஆண்டவரேன்னு அழுதேன். இயேசு தகுதிப்படுத்திட்டார். அது மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க, இடையில கைவிட மாட்டார். சொன்னீங்களா? சொல்லுங்கள், இடையில கைவிட மாட்டார், இடையில கைவிட மாட்டார், இடையில கைவிட மாட்டார். உங்கள் வீட்டு மனைவிமாரை நினச்சி பாருங்கள், கணவன்மாரை நினச்சி பாருங்கள். என்னதாங்க அது பண்ணாலும் இது பண்ணாலும் அப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாலும் அது இல்லை இது இல்லை, இது குறை அது குறை. ஆனால் அந்த கணவனை கூடவே வர, இந்த மனைவி கூடவே வருது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வாலிபர்களுக்கு, வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், அதே அப்பா அம்மா தானே உங்களுக்கு. பரவாயில்ல, அப்பா அம்மா சரி கிடையாது, நீ வேறு அப்பா வாங்குன்னா சொன்னார். அதே அப்பா சாகிற வரை அதே அப்பா தான், அதே அம்மா தான். அதே மாதிரி இயேசு கடைசி வரைக்கும் நம்மளை மாறாமல் காக்கிறவர், வழி விலகாமல் காக்கிறவர். வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும், சொல்லுங்கள், வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும், மாசற்றவர்களாய் தம்முடைய மகிமையின் சன்னிதானத்திலே உங்களை நிறுத்தவும் வல்லவராயிருக்கிற அவருக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கரங்களை செய்யுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நாலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்னென்னா, உங்கள் ஆத்துமா எப்படி வாழுதோ அதுக்கு தக்கப்படி தான் உங்கள் உலக வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். இது ஒரு நிபந்தனையோடு உள்ளது. எனவே நீ உலக வாழ்க்கையை பற்றி ரொம்ப கவலைப்படாத, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் கவலைப்படாத, எப்படி கல்யாணம் கட்டுவோம் கவலைப்படாத. நீ ஆவிக்குரிய முறையிலே நல்லா இருக்கப்பாரு. உன் ஆத்மா எப்படி வாழுதோ அதுக்கு தக்கப்படி தான் உன் லைஃப்பை நான் ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டிய நாலாவது காரியம் இதுதான். அதனால் உங்கள் ஆத்மாவை நல்லா வளங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை பாருங்கள், 2 மரம் நட்டுறீங்க, இங்கே ஒரு மரம் இங்கே ஒரு மரம். இந்த மரம் வளரணுமானா இங்கே தண்ணி ஊற்றணும், இந்த மரம் வளரணுமானா இங்கே தண்ணி ஊற்றணும். ஆனால் இயேசுனுடைய சிஸ்டம் வேறு. நீ இங்கே தண்ணி ஊற்றினா இந்த மரம் தன்னால் வளரும். ஆத்மா ஒழுங்காக வாழ்ந்தா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார். அப்போ ஆத்மாவை நல்லா கவனிக்கிறதுக்காக தான் ஆவிக்குரிய சபை இருக்குது. வீட்டுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கும், கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்கும், செத்துப்போன அடக்கத்துக்காக ஜெபம் பண்ணுறதுக்கும் அல்ல சபை. அதெல்லாம் சின்ன விஷயங்கள், அதெல்லாம் கர்த்தர் பார்த்து சபை தான் செய்யும். ஆனால் கூட அது மட்டுமல்ல சபையினுடைய ஊழியம், ஆவிக்குரிய ஊழியம். இது ஆவிக்குரிய சபை. ஆவியின் பிரமாணத்தில் நீங்கள் நடக்கிறதுக்கு தூண்டுகிற சபை. உங்கள் வாழ்க்கையில் இந்த மரம் நல்லா வளரணும், வீடு கட்டணும், கல்யாணம் கட்டணும், நிறைய சம்பாதிக்கணும், இந்த மரம் நல்லா வளரணும். வேணாம், இந்த மரத்துக்கு தண்ணி ஊற்று, உபவாசம் இரு, ஜெபம் பண்ணு. தீபாவளிக்கு முடிஞ்சு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் உபவாசம் சபையில். எதுக்கு வச்சுருக்கிறோம்? உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கா? சாப்பாடு இல்லாமல் வாடி கஷ்டப்படுங்க அப்படியா? ஏசு சிலுவையில் அவ்வளோ கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு மரித்த பிறகு நீயே கஷ்டப்படணும்? நம்மளை உபவாசத்தில் வருத்துவாரா? இல்லை. உபவாசம் நம்மளை வருத்தி வேதனைப்படுத்துறதுக்கோ அழுகிறதுக்கோ அல்ல. உபவாசம் தேவனோடு வாசம் பண்ணுவதற்கு, கிறிஸ்துவுக்குள்ள ஆவிக்குரிய நிலைமையில் நம்ம வளருவதற்கு, ஆவின் பிரமாணத்தில் நடக்கிறதுக்கு, நமக்கு வலு ஊற்றுறதுக்கு. இந்த பக்கம் உள்ள மரம் உங்கள் ஆத்மா, இந்த பக்கம் உள்ள மரம் எல்லாவற்றிலும். அப்போ சொல்லுங்கள், உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அதனால் நான்லாம் என்கிட்ட ஜெபிக்க வர்றவங்களுக்கு இந்த மரத்துக்கு தான் தண்ணி ஊற்றுவேன். பாஸ்டர் வீடு கட்டணும் அப்படியா? ஆண்டவரே, இந்த அம்மா நேற்று ஆராதனைக்கு வரல, வேதனையாருக்கு ஆண்டவரே இந்த அம்மா ஆராதனைக்கு வர வையும். உடனே அந்த அம்மா எழுப்பி கேட்கும், வீடு கட்டத்தானே ஜெபம் பண்ண சொன்னேன், நீங்கள் என்ன ஆராதனைக்கு வரலதுக்கு ஜெபிக்கிறீங்க? அம்மா, நான் ஜெபிக்கிறது உனக்கு விளங்க வேண்டாம், ஐயாவுக்கு விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றினா எந்த மரம் வளரும்னு அவர் ஏற்கனவே எனக்கு சொல்லி கொடுத்துட்டார்.
ஆமென், 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 ஆமென். இதை நீங்கள் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை அசைதுன்னு வரையும். இந்த ஆத்மா எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருப்பீங்க. நல்ல கவலையே படாங்க, கை கீழே போடுங்க, கவலையே படாங்க. இல்லையேன்னு கொரோனா காலத்தில் எல்லாரும் பண கஷ்டம், நானும் பண கஷ்டம். எனக்கு பண கஷ்டம் ஊழியத்தில் வந்து நான் சரித்திரமே கிடையாது. கர்த்தர் அப்படி வைக்கவே இல்லை. ஆனால் பண கஷ்டம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். யாருக்கும் உதவி பண்ணவும் முடியாது, மிஷினரிகளுக்கு காசு அனுப்ப முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ நான் எதை வச்சு ஆறுதல் படுத்திக்கினேன்? நம்ம கஷ்டப்படுற மாதிரி தானே எல்லா விசுவாசிகளும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ரெண்டாவது எல்லா ஊழியக்காரங்களும் எல்லா சபைகளிலையும் கஷ்டப்பட்டிருப்பாங்களேன்னு தான் அதை வச்சு நான் ஆறுதல் ஆகிக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் நமக்கு என்றைக்குமே குறை வைக்காத கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தயவு செய்து நம்புங்க. இந்த விஷயத்தில் உங்கள் உலக பிரகாரமாக உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், என்னென்ன காரியங்கள் நீங்கள் இதை எதிர்பார்த்து இருந்தாலும், நான் அதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னே இல்லை. உங்கள் ஆத்மாவுக்கு தண்ணி ஊற்றி உங்களை ஆத்மாவிலே வலுவாக்கி பலப்படுத்தி பரிசுத்தாவினால் நீங்கள் நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபித்து ஜெயிக்கிற ஒரு விசுவாசியாக உங்களை ஆக்கிட்டேன்னா இந்த மரம் தன்னால் வீடு தன்னால் கட்டுவீங்க நீங்கள். அல்லேலூயா. ஐந்தாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது, கடைசியில் பரலோகத்தில் நம்மளை சேர்த்து கொள்வாருன்னு. சில பேருக்கு சந்தேகம் அதில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் பரலோகத்துக்கு போவேனா, அடிக்கடி சந்தேகம் வரும். 5 வருஷம் கழிச்சும் வரும், 10 வருஷம் கழிச்சும் வரும். ஆனால் அவர் சொல்கிறாரு அந்த வசனத்தில் எப்படி இருக்குன்னா, சங்கீதம் 73:9 இருக்குது, உம்முடைய ஆலோசனையின் படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். போதுமா? முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். சொல்லுங்கள் எல்லாரும், முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள். மறுபடியும் சொல்லுங்கள், முடிவிலே என்னை மகிமையில். சிக்கல் என்னென்னா, மக்களுக்குள்ளே பிசாசு கொண்டு வர்ற கொஸ்டின் என்னென்னா, ஏற்றுக்கொள்வாரா? அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது என்று எபிரேயர் 2:10 வருது. அநேகம் பிள்ளைகள், சொல்லுங்கள் அந்த வார்த்தையை, அநேகம் பிள்ளைகள் சொல்லும்போது சபையில் ஏராளமான ஆத்மாக்கள், ஆனால் கொஞ்சம் பிள்ளைகள்னா சொன்னார். சொல்லுங்கள், கொஞ்சம் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட போதும் திருநெல்வேலின்னு சொன்னாரா? அநேகம் பிள்ளைகள்னு சொன்னாரா? எபிரேயர் 2:10 அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. நம்ம ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்துதான். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ரட்சிப்பின் அதிபதி யாரு? இயேசு யாரு? இயேசு யார்? ரட்சிப்பின் அதிபதி. அவருக்கு தெரியாமல் நமக்குள்ள ஒரு எறும்பு வராது, ஒரு விஷ சர்ப்பம் வராது. நோவாவுக்கு பேழைக்குள்ள பூரண பாதுகாப்பு. வெளியில் இருக்கிற வெள்ளத்தினாலும் அவனுக்கு அபாயம் இல்லை, உள்ளே இருக்கிற மிருக ஜீவன்களாலும் அபாயம் இல்லை. நினச்சிக்கிடுங்க, நீங்கள் இயேசுனுடைய சபையில் அவருக்குள்ள ஆவிக்குள்ள அவருடைய விசுவாசத்துக்குள்ள இருப்பீர்கள். ஆனால் வெளியிலும் ஆபத்தில்லை, உள்ளேயும் ஆபத்தில்லை. வெளியில் உங்களை ஒருத்தன் தொட முடியாது, உன்னை தொடுகிறவனின் கண்மணியை தொடுவான்.